அனைவருக்கும் வணக்கம். 9 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன? பொதுவான இயல்பு என்னவாக உள்ளது? இவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை நாம் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். தற்போது இந்த பதிவில் 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பார்க்கலாம் வாங்க. 9 என்ற எண்ணிற்குரிய கிரகம் செவ்வாய் ஆகும். இவர்களுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்குரிய இயல்பை கொண்டவர்களாக இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் காணப்படுகின்றனர். 9 என்ற எண் செவ்வாய் கிரகத்தையும் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமாளையும் குறிக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் குருவும் வலுப்பெற்றிருந்தால் குருவின் மூலமாக நல்ல யோக பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். அதே சமயம் செவ்வாயும் சனியும் இணைந்து இருந்தால் சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக உள்ளது. பொதுவாகவே இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகமாக கொண்டவர்களாக இருக்கின்றனர். இவர்களுக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிக்கும் போதும் எதிரிகளை பழிவாங்கும் போதும் இரக்க குணம் என்பது இவர்களிடம் துளியே இல்லாத ஒரு அமைப்பு இருக்கிறது. இதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இதுவே சில விஷயங்கள்ல பலவீனமாகவும் அமைந்து விடுகிறது. மேலும் 9 என்ற தேதியில் பிறந்தவர்கள் அதீதமான ஆயுதங்களை கையாளக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். ஆயுத உற்பத்தி மற்றும் இயந்திர உற்பத்தியில மிகப்பெரிய வல்லுநர்களாகவும் தலை சிறந்த நபர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் விவசாயத்தின் மீது அதீத பற்று கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளை அதிக ஆர்வத்துடன் செய்யக்கூடிய நபர்களாகவும் உள்ளனர். இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் மற்ற துறைகளில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட விவசாய துறையில சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் துன்பம் எவ்வளவு வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்ற ஒரு திறன் இவர்களிடம் இருக்கிறது. இது இவர்களுக்கு மிகப்பெரிய பலனாக பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு கோபமும் கண்டிப்பும் கலந்தே தொழிலில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவர்கள் எதிரியின் வலிமையை சரியாக எடை போடக்கூடிய ராஜதந்திரிகளாகவும் இருக்கின்றனர். நடுத்தரமான உயரம், கம்பீரமான உடல் அமைப்பு, வீர நடை, அர்த்தமுள்ள காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பது போன்ற அனைத்தும் இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களில் ஒன்றாக உள்ளது. எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையும் எண்ணமும் கொண்டவர்களாக உள்ளனர். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக கணக்கிட்டு வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாகவும் உள்ளனர். வெற்றியில் விவேகமும் தோல்வியில் துவளாத மனமும் கொண்டவர்களாக இருக்கின்றனர். ஓயாது உழைப்பு முன்னேற வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் புதிய பொருட்களை கண்டுபிடிப்பது, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதீதமாக ஈடுபடுவது மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதில் தனக்கென ஒரு தனி வழியையே உருவாக்கி கொண்டவதில் மிக சிறந்த வல்லுநர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தியானம், மருத்துவம் போன்ற துறைகளிலும் மிக சிறந்தவர்களாக விளங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உள்ளனர். நாட்டிற்காக சேவை செய்யும் மனப்பான்மை இவர்களின் மிகப்பெரிய பலமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தன்னை போலவே மற்றவர்களையும் மதித்து மற்றவர்களுக்காக அதீதமாக தொண்டு செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர். வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தன்மையை அறிந்து சாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அனுபவ அறிவு என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. இளமை பருவத்தில் அதிகமாக போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள் போன்றவற்றை சந்தித்து பருவ வயதிற்கு பிறகு அதிர்ஷ்டம் இவர்களுக்கு ஆரம்பிக்கிறது என்றே சொல்லலாம். பாதி வயதிற்கு மேல் படிப்படியான வளர்ச்சியும் அதிர்ஷ்டமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. அனுபவத்தில் மிக சிறந்த அறிவை பெற்றவர்களாகவும் அனைத்து விஷயங்களையும் தெளிந்த மனப்பான்மையுடன் எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். இயல், இசை, நாடகம் போன்றவற்றில் தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர். தனக்கு ஒரு செயல் நியாயமற்றது என தோன்றிவிட்டால் அந்த செயலுக்காக நியாயம் கேட்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். நீதிக்கு புறம்பாக நடந்தால் உடனே கோபம் வந்துவிடும். யாரையும் தூக்கி எறிந்து பேசக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். எதிர்கால ஏற்படக்கூடிய பிரச்சனையை எண்ணி தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டு கொள்ளாத மனப்பான்மை கொண்டவர்களாக இல்லை என்பது இவர்களுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இதுவே இவர்களுக்கு பலவீனமான ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய வாழ்க்கை துணையின் காரணமாக நல்ல மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. இவர்களின் வாழ்வில் பலவிதமான வினோத சம்பவங்கள் நிகழும். 4 பேருக்கு நடுவில் தன்னுடைய தனி அடையாளத்தை திறமையாக பதிக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர்.
இருக்கின்றனர். ராஜதந்திரம், சட்டம் போன்றவற்றை நன்கு அறிந்தவர்களாக இருக்கின்றனர் 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இவர்களுடைய தீர்க்க முடிவானது எப்போதும் வெற்றி பெறும் என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அவசர காலத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட சில சமயங்கள்ல மிக சிறந்த வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு உள்ளது. செவ்வாயின் ஆதிக்கம் குறைந்திருந்தால் சில விஷயங்கள்ல எதிர்பாராத அளவிற்கு சிரமத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல மிக முக்கியமானவையாக பார்க்கப்படுவது நல்ல சிந்தனையாளர்களாகவும் இருக்கின்றனர். எந்த ஒரு செயலையும் அறிவுபூர்வமாக செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள். சாதனை படைக்கக்கூடியவர்களாகவும் புதிதாக கூட்டத்தையும் கொள்கையையும் உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருக்கின்றனர் இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள். எனவே இவர்களுடைய பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயத்தில் அபூர்வ சக்தி பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். தன்மானமும் சுய கௌரவமும் இவர்களுடன் கூட பிறந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தையும் நாட்டத்தையும் அதிகமாக கொண்ட நபர்களாகவும் இருக்கின்றனர். பெரிய எதிர்ப்புகளையும் தன் சாமர்த்திய திறனால் தகர்த்தெறியக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும் வெற்றி பெறுவதே லட்சியமாகவும் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். அதையே உயிர் மூச்சாக கொண்டு செயல்படுபவர்களாகவும் இருக்கின்றனர். மூளை பலம் என்பது இவர்களுக்கு சற்று அதிகம். நல்ல அன்பிற்கும் பாசத்திற்கும் அதிகமாக கட்டுப்படக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். திடீர் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டார் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இவர்கள் நல்ல சரியான குறிக்கோளுடன் வாழ்ந்து அழியாத புகழ் பெறக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஆளுமை பலன் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். குடும்பத்தில் அடிக்கடி சிறு சிறு பூசல்கள் வந்து நீங்கும். பெரிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலையில பாதிப்பு ஏற்படாது. கருத்து முரண்பாடுகளால் சில காரியங்கள் எதிர்பாராமல் நடந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் ஒன்று சேர்ப்பதில் இவர்கள் மிகப்பெரிய வல்லவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். மனதில் தோன்றக்கூடிய புது புது கருத்துக்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு தெளிந்த சிந்தனை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். அறிஞர்கள், தத்துவ ஞானிகள், ஆராய்ச்சியாளர்களாகவும் இவர்கள் இருப்பது மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு பணம், புகழ், பெயர் அதிகமாக கிடைத்தாலும் பொது சேவையில் முழுவதுமாக மன திருப்தி அடையக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள். கலையில் ஞானமும் நல்ல தேர்ச்சியும் பெற்றவர்களாக இருக்கின்றனர். மனதில் வேகமும் தடுமாற்றமும் இல்லாமல் அனைத்து விஷயங்களையும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில சமயங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் பேச்சிலும் முகத்திலும் அமைதி எப்போதும் நிலவும். தன்னை புரிந்து கொண்டு அனுசரித்து செல்பவர்களுக்கு எல்லா உதவியும் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். சமூகம் பற்றிய சிந்தனை இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். புகழ்பெற்ற மனிதர் வெற்றியுடன் வாழ்வதற்கான வாய்ப்பு இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. இப்படி 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை இந்த பதிவில் பார்த்தோம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பதிவிட்டுள்ளோம். அதை பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.